இந்த நானே நானா அந்த பாடல் வந்து டி ஸ்கேலில் அமைஞ்சிருக்கு. இப்போ கிட்டாரில் வந்து டி ஸ்கேல் எப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து 3வது ஆக்டேவ். அப்போ வந்து இந்த 3வது 1 2 3 4 4th ஸ்ட்ரிங்கு, இந்த டி ஸ்ட்ரிங் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஓப்பன் டி, அதுக்கு அடுத்தது வந்து ரீ, இது வந்து சதுஸ்ருதி ரிஷபம், அதாவது டி இ சாரி எஃப் சார், டி இ எஃப் சார், மா வந்து ஜி, ஏ வந்து பா. அதே போல பி வந்து தா, சி வந்து நீ, அதே போல டி. சரிகம பதனிசா வந்து நீங்கள் முதல்ல ஒரு 2 தடவை இதை வந்து ப்ளே பண்ணிவிட்டு பிறகு வந்து பாடல் வாசிக்கும் பொழுது மிக எளிதாக இருக்கும். அந்த சுரஸ்தானங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வார்ம் அப் மாதிரி. இப்போ பாடலை பார்ப்போம். எடுத்தோன்னே ஓப்பன் டி, அதாவது சா, பிறகு ஏ, நானே நானே நானா, அப்போ வந்து டி ஏ, மெல்ல மெல்ல மாறினேனா நானே நானா, தன்னைத்தானே மறந்தேனே, கர்நாடிக் பேஸில் வந்து வாசிக்கணும்னா சா ப மா ப மா ப மா க ரீ க ம ச சா 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 சா, சா ப மா ப மா ப மா க ரீ க ம சா 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 சா. அடுத்தது கவனிங்க.
வளர்வதும் பிறகு தேய்வதும் பிறையில் வளர்வதும் பிறகு தேய்வதும் ஒரே நிலவு பிரிவில் தவிப்பதும் பிறகு துடிப்பதும் திருப்பி திருப்பி இது வர்றதுனால இதை நல்லா கவனிச்சேன். நல்லது நண்பர்களே, இந்த பாடலை இது போல் பார்த்து அந்த ஃப்ரெட்டெல்லாம் கரெக்டாக ஃபிங்கரிங் யூஸ் பண்ணி நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இது போல் கிட்டாரில் வந்து வாசித்து ஒரு டுட்டோரியலாக வீடியோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் சந்தோஷம்தான். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. பாடல்களை வந்து கிட்டாரில் எளிதாக வாசிக்கிறதுக்கு இது உதவும். நன்றி.